வணக்கம் நண்பர்களே. நீங்க நினைக்கிறது சரிதான். நாங்க இந்த காணொளியில் செய்ய போறது ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சர். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அதுக்கு முதல் நான் உங்கள் கணேஸ்வரன். இது நாலேஜ் பாஸ். இந்த ஹேண்ட் சானிடைசருக்கு அளவான ஒரு டிஸ்பென்சரை தான் இப்போ நாங்கள் உருவாக்க போகிறோம். இந்த ஹேண்ட் சானிடைசருக்காக நான் ஒரு சின்ன பேஸ் ஒன்று தயார் பண்ணியிருக்கேன். இது மரப்பலகையால் அல்லது பிளாஸ்டிக் ஆகிய பொருட்களால் நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேறு ஒன்றுக்கும் இல்லை, இது சும்மா இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு இதில் வந்துட்டு பலகை துண்டோன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இது எதுக்கு அளவாக இருக்கும்னு சொன்னால் பின்னுக்கு இதில் வச்சு இதில் இன்னொரு சிறிய பலகை துண்டால் இவடத்தடியில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கணும். அதாவது இந்த ஹேண்ட் சானிடைசரை எடுத்து வைக்கிறதுக்கு அளவாக இருக்க வேணும். இப்போ நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் இந்த ஹேண்ட் சானிடைசருக்கு அளவான ஒரு பேஸை உருவாக்கிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்தது செய்ய வேண்டியது இந்த 28 BYJ என்ற இந்த ஸ்டெப்பர் மோட்டரை இப்போ நாங்கள் இதில் வைத்து ஃபிக்ஸ் பண்ண வேணும். சரியாக இந்த ஹேண்ட் சானிடைசர்ன்ற ஹெட்டுக்கு கிட்டவா வர்ற மாதிரி. ஸ்டெப்பர் மோட்டருக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் என்னத்து பிளாஸ்டிக்காலேயோ என்னத்தாலேயும் சேர்ந்து கொள்ளலாம். சின்னனா ஒரு சின்ன நூல் வந்து இதில் தொடுக்கிறதுக்காக நான் இடத்துல ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் துண்டோண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஹேண்ட் சானிடைசர்ன்ற ஹெட் இருக்குது தானே, ரைட்? இந்த ஹேண்ட் சானிடைசரை நாங்கள் அமர்த்துகிற பகுதியில் ஒரு சின்ன க்ரோவ் ஒன்றை உருவாக்க வேணும். எது மாதிரின்னு சொன்னால் இதில் இருந்து சரி அரைவாசியாக இவடத்தடியில் போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இவடத்துலையும் ஒரு சிறு வெட்டொண்டு உருவாக்க வேணும். என்னத்துக்கான சொன்னால் அந்த நூல் வந்து தடம் மாறாமல் இருக்கிறதுக்காக. இவடத்தடியில் வர போல் ஒரு ஸ்க்ரூ ஒன்றை நாங்கள் நேருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏனெண்டா ஒரு நூலை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இதில் நாங்கள் நீட்டு ஸ்க்ரூ ஒன்றை நல்ல ஃபேர்மாக ஃபிக்ஸ் பண்ண வேணும். இப்போ எங்களுக்கு மெயின் அட்டாச்மெண்ட் ரெடி ஆகிட்டுது. அடுத்தது நாங்கள் ஒரு நூலண்டை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு முழு அட்டாச்மெண்ட்டும் ரெடி ஆகிட்டுது. அடுத்து நாங்கள் வயரிங் கனெக்ஷனை எப்படி கொடுக்குறன்றதை பார்ப்போம். ஸ்டெப்பர் மோட்டரை அதனுடைய டிரைவரோட கனெக்ட் பண்ண வேணும். அடுத்ததாக இந்த ஐஆர் சென்சர் மொடியூலை நாங்கள் இதோடு சேர்த்து அட்டாச் பண்ண வேணும். இப்படி முன்பக்கமாக இதனுடைய பார்வை இருக்கிறது போல் நாங்கள் இந்த ஐஆர் சென்சர் மொடியூலை ஃபிக்ஸ் பண்ண வேணும். கனெக்ஷன் டயக்ராமை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் ஸ்டெப்பர் மோட்டரில் இதில் 4 பின் இருக்குது. இந்த IN 1 2 3 4
இந்த IN 1 2 3 4 இந்த 4மே முறையே 8ஆம் நம்பர் டிஜிட்டல் பின், 9ஆம் நம்பர் டிஜிட்டல் பின், 10ஆம் நம்பர் டிஜிட்டல் பின், 11ஆம் நம்பர் டிஜிட்டல் பின் என்றதுக்கு 4க்கும் கனெக்ட் பண்ணுவோம். இந்த சர்க்கிட்டுன்ற முழு சர்க்கிட் டயக்ராமும் கனெக்ஷன் டயக்ராமும் இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதிலேருந்து நீங்கள் பார்த்து நேரடியாக கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அது தவிர்த்து +7.5 வோல்டேஜுக்கும் மைனஸ் கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ண வேணும் இந்த கனெக்ஷன்ஸை. இன்ஃப்ராரெட் மொடியூலில் 3 கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்குது என்னென்னதுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ண வேணுமென்றது. அதன் அடிப்படையில் இந்த ஆள் பக்கம் இருந்து முதலாவது VCC அதாவது +5 வோல்டேஜுக்கும், நடுவில் உள்ளது கிரவுண்ட் பின்னுக்கும், அடுத்தது அவுட் அண்ட் இருக்கிற இடத்துல வந்து டிஜிட்டல் நம்பர் ஆர்டினோன்ற டிஜிட்டல் நம்பர் 3க்கும் கனெக்ட் பண்ண வேணும். இதுக்கு நாங்கள் பவர் சப்ளை எக்ஸ்டர்னலாக கொடுக்க வேணும். ஏனென்றால் இதில் நாங்கள் அதிகப்படியான வேறு இந்த மோட்டர் நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஸ்டெப்பர் மோட்டர் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் இன்ஃப்ராரெட் சென்சர் மாடியூல் பயன்படுத்துகிறோம். அதனால் இதுக்கு நாங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் பவர் சப்ளை தான் இதுக்கு கனெக்ட் பண்ண வேணும். நான் இப்போ பிரெட் போர்டில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். முழு கனெக்ஷன் டயக்ராமும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். இது ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சர் இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கான கோடிங்கை அப்லோட் பண்ணுவோம்.